சிக்கன் குழம்பு செய்யலாமா? 1/2 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருக்கேன். எப்படி குழம்பு செய்யலாம் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கிடுங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடலாம். சோம்பு பொரியுது. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க. 2 கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கிடுங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுங்க. கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 தக்காளி, குட்டி தக்காளி 3 தக்காளி போட்டுக்கிடுங்க. அதை நல்லா வதக்கிக்கிடுங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிடுங்க. 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிடுங்க. அப்படி கலந்துக்கிடலாம். கழுவி வச்ச 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கிடுங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிடுங்க. அப்படி கலந்துக்கிடலாம். ஒரு நிமிஷம் மசாலா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுங்க. இதை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிக்கன் வேகிறதுக்குள்ள 2 துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் 1/2 ஸ்பூன் சீரகம் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். சிக்கன் முக்கால்வாசி வந்துருச்சு. இனி நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கிடுங்க. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு போட்டு கலந்துருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குழம்பு மூடி வச்சுருந்தோம். வாங்க, என் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் நெய் சாப்பாடோடு வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். சிம்பிள் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.